தமிழ் கூறு நல்லுலகின் வரலாற்றில் தனி பெரும் நாள். தமிழ்நாடு நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். கோவையில் லஞ்சம் வாங்கியதாக அறநிலையத்துறை உதவி ஆணையர் இந்திரா கைது. தனியார் கோயில் பிரச்சினையில் நடவடிக்கை எடுக்க லஞ்சம் வாங்கியதாக குற்றச்சாட்டு. நெல்லை வீரவநல்லூரில் ஆசிரியர் திட்டியதாக கூறி பள்ளி மாணவன் தற்கொலை செய்த விவகாரம். பள்ளி பேருந்துகள் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பதற்றம். மதுரையில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தப்பட்டதால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. காவல்துறையில் பணியாற்றும் கணவர், மாமனார் உள்ளிட்ட குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு. பண்ருட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் ரெய்டு என தகவல். துரை வைகோ அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொன்ன தானே பழிச்சொல்லுக்கு ஆளாகியிருக்கிறேன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேதனை. நான் என்னுடைய புதல்வன் துரை வைகோவை அரசியலுக்கு வரக்கூடாது என்று நான் சொன்னவன். கட்சியின் 99% பேர் ஒரு முடிவெடுக்கும் போது அதை நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? அந்த சூழ்நிலையில் தான் அவன் அரசியலுக்கு வர நேர்ந்தது. நான் விரும்பவில்லை, வரக்கூடாது என்று சொன்னேன். ஆனால் வந்ததனால் இன்று பழிச்சொல்லுக்கு நான் ஆளாகி நிற்கிறேன். அதிகாரிகள் செந்தில்வேல், டேவிட்சன் தேவாசீர்வாதம், எஸ்பி ஸ்டாலின் என்னை குறிவைத்து டார்ச்சர் செய்கின்றனர். வாகனம் பறிக்கப்பட்டதாக சர்ச்சையான நிலையில் மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் பரபரப்பு குற்றச்சாட்டு. மைக்கில் கூப்பிட்டு கேட்கிறேன், சார் எனக்கு வண்டி வரல, நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு, நான் என்னால பைக்ல போக முடியல, 150 கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு. எந்த விதமான பதில் இல்ல. இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. செந்தில்வேல் ஐபிஎஸ், டேவிட் ஆசீர்வாதம். இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம், போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசனின் அனைத்து குற்றச்சாட்டுகளும் தவறானவை. தங்கள் தரப்பிலிருந்து எந்த அழுத்தமும் தரப்படவில்லை என மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் விளக்கம். இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் ரைஸ் ஆயிருக்கு. உத்தரப்பிரதேசத்திலிருந்து கடலூர் வந்து அறை எடுத்து தங்கி அரங்கேற்றிய கொள்ளை. ஏடிஎம் இயந்திரத்தில் நூதன முறையில் பணம் திருடிய 2 கைது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் மேலும் 53 சாட்சிகளையும் விசாரிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. 105 சாட்சிகளையும் விசாரிப்பதே நியாயம் என நீதிமன்றம் கருத்து. ஆடி வெள்ளியையொட்டி அம்மனை வழிபட அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். திருவானைக்காவல், பட்டீஸ்வரம் உள்ளிட்ட கோயில்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். திரைப்பட இயக்குநர் வேலு பிரபாகரன் உடல்நலக்குறைவால் காலமானார். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை தொடர்ந்தால் 2ஆம் நிலை தடைகள் விதிக்கப்படும் என எச்சரித்திருந்த நேட்டோவுக்கு இந்தியா பதிலடி. நாட்டு மக்களின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்தியா முன்னுரிமை அளிக்கும் என திட்டவட்டம். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் மழைக்கால அவசர நிலை பிறப்பிப்பு. சாகான் அணை உடைந்து பெருக்கெடுத்த வெள்ளம்.